அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகோ பென்விக். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் எப்படி சுத்திகரிப்பு நடக்குது? நான் கடந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு இடம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு ப்ராசஸ். அது ஒரு இடத்த நம்ம கடந்து போகிறோமே தவிர அது நம்மளுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாம் இறந்து போகிறோம். நம்ம உடம்புல நம்மளுடைய ஆன்மாவில் பாவம் இருக்குது. ஆனால் நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு கடவுள் இது பண்ணுறாரு, தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆனாலும் நம்மக்கிட்ட சில பல பாவங்கள் இருக்குது. மேபி சில சில இப்படி நம்ம இதை பற்றி பேசுகிறப்போ இன்னொரு பெரிய கொஸ்டின் வரலாம். இப்போது கிறிஸ்துவை பற்றி அறியாதவங்க இருக்காங்கல்ல, அதாவது இயேசுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கட்டும், இயேசுக்கு பின்னாடி பிறந்தவங்களாக இருக்கட்டும், அவரை பற்றி இது வரைக்கும் அவங்க வாழ்நாளில் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு நரகம் இருக்கா இல்லை பரலோகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இவங்களுக்கு நரகமாக பரலோகமா அது கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்துவராக வாழ்ந்து அதுக்கப்புறம் அது வேறு கான்டெக்ட், நம்ம கான்டெக்ட் அது. ஆனால் அவங்க இது வரைக்கும் வாழ்நாளில் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை, அவங்க கிறிஸ்தவரே கிடையாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய மாரல்ஸ், அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் இருக்குல்ல, அதை அவங்க ஒழுங்காக வாழ்ந்து ஒரு நல்ல கிரியைகளோட நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்தவராக இருந்தால் மேபி கடவுளுக்கு சித்தமானால் அவர் அவங்கள பரலோகத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வார். அது நம்மளோட கையில் இல்லை, அது கடவுளோட கையில். ஸோ இப்படி இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. கடவுள் இவங்க நல்லவர், இவங்க இவங்களுக்கு என்னை பற்றியும் என்னுடைய மகனை பற்றியும் அறியாதவர்கள் இருந்தாலும் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அது அவங்களோட தப்பு கிடையாதுல்ல. இயேசுவை பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ உனக்கு நரகம் அப்படின்னு சொல்லிட்டா கடவுள் உண்மையாகவே மர்சிஃபுல் காடா, இரக்கமுள்ளவரா? அவர் நீதிமான் தான், நியாயம் உள்ளவர் தான். பாவத்தால் எதுவுமே உள்ள பிரவேசிக்க முடியாதான். ஆனால் அவர் இரக்கமுள்ளவர். அவன் பண்ணாத தப்புக்கு அவனை எப்படி நரகத்துக்குள்ளே தள்ள முடியும்? ஸோ அது கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்வார். ஆனால் இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படலை. இவங்க இயேசுவை எந்த தேவதிருவி அனுமானங்கள், அருளடையாளங்கள் எதுவும் பெறலை. அவங்க மேலே இன்னும் பாவம் இருக்கும். ஜென்ம பாவம், பிறப்பு நிலை பாவம் எப்போவுமே அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது ஞானஸ்நானத்தின் மூலமாக அவங்கக்கிட்ட கழுவப்படலை. அவங்க பாவ நிலையில் தான் இருக்காங்க, அந்த நிலையில் தான் இறந்து போகிறாங்க. ஆனால் அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. கடவுள் அவங்கள ஏற்றுக்கணும், என்னுடைய பிள்ளை தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாரு. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பாவம் கழுவப்படணும்ல. அது யார் கழுவணும்? கடவுள் தான் கழுவணும். எப்படி கழுவுறாரு? இந்த உத்தரிப்பு ப்ராசஸில் கழுவுறாரு. இந்த மாதிரி நமக்கும் தான். நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துருக்கோம், நல்லா இது இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய கடவுள் தீர்ப்பில் நீ என் கூட வரணும், நீ பரலோகத்தில் என்னோட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அவர் தீர்ப்பு கொடுத்துட்றார், நியாயமான தீர்ப்பு கொடுக்குறார் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து. ஆனால் சில பல பாவங்கள் நம்மக்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கோம், அதை கழுவி ஆகணும்ல. ஸோ அதை கழுவுறதுக்காக நம்ம அண்டர்கோ பண்ணுறது தான் இந்த பர்கேட்ரி, இந்த உத்தரிக்கிற ஸ்தலம். ஸோ இதை எப்படி கழுவுறாங்க? சில சில பிரிவினை சகோதரர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இயேசுவோடைய பலிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது அப்படின்னு. இயேசு நிறைவேற்றிய பலி எல்லாருக்கான பலி. இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் நிறைவேறிட்டு எல்லாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பலி. ஸோ நீங்கள் இப்படி ஒரு மூணாவது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஒன்று பரலோகம் போகணும், இல்லைன்னா நரகம் போகணும். மூணாவது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது இயேசுவோட பலியை அது ஃபினிஷ் ஆகலையோ, அது தேவையான அளவு இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நீங்கள் அதை பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வரலாம். இந்த ஆத்மாக்கள் இறந்த பிறகு இந்த இடம், பொருள், காலத்துக்கு உட்படுத்த நம்ம உலகத்திலிருந்து இடம், பொருள், காலத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய பிரசன்னத்துக்கு போகிற அந்த கேப், அந்த என்ட்ரி பாயிண்ட், அந்த பரலோகத்தின் வாசல், அதுக்கு முன்னாடி கடவுளுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல இவங்க இந்த ஆன்மாக்கள் இருக்கும்போது கடவுள் அவங்கள சுத்திகரிக்கிறார். இந்த ஆத்மாக்களை சுத்திகரித்து அவங்க நீ உள்ளவா அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீ எந்த தடையும் இல்லாமல் வா. எப்படி சுத்திகரிக்கிறார்? இயேசுடைய
அதே பலியினால தான் சுத்திகரிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்கலாம். இவங்க வந்து இயேசுவை தெரிஞ்சுக்கல, எதுவும் பண்ணிக்கல. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும், இயேசுக்கு முன்னாடி இருந்த பாவமாக இருக்கட்டும், இயேசுவுக்கு பின்னாடி வந்த பாவங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கழுவி விடுறது இயேசுவோடைய ஒரே பலி. ஏன்னா இயேசுவோடைய சாக்ரிஃபைஸ் வந்து டைம்லெஸ் சாக்ரிஃபைஸ். ஏன் டைம்லெஸ் சாக்ரிஃபைஸ்? நேரத்தை கடந்த பலி. ஏன் நேரத்தை கடந்த பலி அப்படின்னா, அந்த சிலுவையில் தொங்கினது யார்? 100% கடவுள், 100% மனிதன். ஸோ கடவுளும் மனிதனும் சேர்ந்து அங்கே இருக்கிறார் ஒரு நபராக. ஸோ அங்கே கொல்லப்படுறது யார்? அங்கே இறக்குறது யார்? கடவுளும் மனிதனும். கடவுளுங்கிறது யார்? நேரம், காலம், இந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஸோ அங்கே பலியிடப்படுறது நேரத்துக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்ட, பொருளுக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பலி. ஸோ அந்த பலியோடைய பலன்களை தான் நாம் இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிறோம். அது அப்போவே முடிஞ்சு போன பலி. அதோட இதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த டைம்லெஸ்னஸ், இந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட தன்மை. இயேசுக்கு முன்னாடி வந்தவர்களோட பாவங்களை வந்து கழுவியது இதே பலி தான். ஆதாமையும் ஏவாளையும் அங்கேருந்து அவங்க சிக்கிக்கிட்டு இருந்த ஆதாமின், அதாவது ஆபிரகாமின் மடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நரகம்னு சொல்ல முடியாது அவங்களோட. ஏன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரட்சிப்புக்காக. யூதர்களுடைய நம்பிக்கைப்படி 3ஆம் நாள் இயேசு வந்து பாதாளத்துக்கு இறங்கி அவங்கள வந்து காப்பாற்றுறார். இயேசு இறந்த 2வது நாள், நம்ம ஹோலி சாட்டர்டே அன்றைக்கி நம்ம அதை தான் ஞாபகப்படுத்துவோம். அவர் இறந்த 2வது நாள் வந்து பாதாளத்துக்கு இறங்கி ஆதாமி மேவாளையும் மற்றும் அங்கே இருக்கிற நீதிமான்கள் எல்லாரையுமே வந்து தூக்குறார். ஸோ ஃப்யூச்சர்லேயும் பாஸ்ட்லேயும், எதிர்காலத்துலேயும் கடந்த காலத்துலேயும் உதவுகிறது இயேசுவோட பலி. அதே பலியோட நன்மை தான் பர்கேட்டரியில், இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உதவி பண்ணுது. எப்படி? நம்ம வந்து நெருப்பு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நெருப்பினால் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரி நெருப்பு? நரகத்தோட நெருப்புக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தோட நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.